சின்ன வீடியோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடறேன், ஓகேவா? நீங்கள் மலச்சிக்கலுக்கு முக்கியமான காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், உடல் பருமன். கரெக்டா? அடுத்தது, இன்னைக்கு ஆண்மை குறைவுக்கு முக்கியமான காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், உடல் பருமன். சரிதானே? முட்டு வலிக்கு காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், உடல் பருமன். கரெக்டா இல்லையா? இடுப்பு தேய்மானத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், உடல் பருமன். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு இது முதுகுவலிக்கு முக்கியமான காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், உடல் பருமன். கரெக்டா இல்லையா? காலை விரல் வெட்டி காலை வெட்டி எடுக்கிறாங்க, பார்க்குறீங்களா? முக்கியமான காரணம் என்ன? சுகர். கரெக்டு தானே? கரெக்டு தானே? இன்னைக்கு ஃபேட்டி லிவர், பித்தப்பை கல்லால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். கரெக்டா? இன்னைக்கு கால் நீரோட உட்காந்துருக்காங்க நிறைய பேர், பார்த்துருப்பீங்க. காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். சரியா? திடீர் எதிர்பாராத மரணம், முக்கியமான காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, என்ன அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். பக்கவாதத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். கரெக்டா? கரெக்டு தானே? ஹார்ட் அட்டாக் முக்கியமான காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். கரெக்டா? கிட்னி ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கண் ஆஸ்பத்திரியில் கண்ணு தெரியாமல் குருடோட உட்காந்துருக்காங்க. காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். கரெக்டா? இன்னைக்கு நிறைய பேர் காலில் புண்ணு ஆறாமல் காலில் பேண்டேஜ் போட்டிருக்காங்க. காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, ஓகேவா? நீ நிறைய பேர் கால் பாதத்தில் புண்ணு ஆறாமல் பேண்டேஜ் போட்டிருக்காங்க. முக்கியமான காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். கரெக்டா? சரி தானே? நீ நிறைய பேர் வயசான காலத்தில் இப்படி படுக்கையில் படுத்து கிடக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படி பார்த்துக்கலாம், நிறைய வயசான படுக்கையில் படுத்து. காரணம் என்ன? சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். கரெக்டு தானே? கரெக்டு தானே இல்லையா? கரெக்டு தானே? அப்புறம் முதுகில் புண்ணு வருது, படுக்கையில் படுத்துக்கணும், முதுகில் புண்ணு வந்திருக்கு. காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். முக்கியமாக உடல் பருமன். 110 கிலோ இருப்பாங்க. வயசான காலத்தில் கக்கா பண்ணதுக்கு கூட தூக்கிட்டு போகிறதுக்கு 2 பேர் நினச்சா கூட தூக்கிட்டு போக முடியாது. இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு கூட போட்டு கேளுங்க, கரெக்டாக புரியும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை. வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, ஓகேவா? இன்னைக்கு கேன்சருக்கு முக்கியமான காரணம் என்ன? சொல்லுங்க. கேன்சருக்கு முக்கியமான காரணம் என்ன? உடல் பருமன். ஜாக்கிரதையாக இருந்துடுங்க, ஓகேவா? இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, கரெக்டாக புரியும். அதனால உடம்பை கவனிக்க என்ன இல்லை? நேரம் இல்லை, சமயம் இல்லை, லீவ் இல்லை, டைம் இல்லை, உங்கள் கிளினிக் ரொம்ப தூரம், இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்கிறதுனால எல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியது பிரயோஜனம் கிடையாது. ரூபாய் இல்லை, பைசா இல்லைன்னு சொல்லக்கு நமக்கு என்ன இல்லை? சொல்லி பிரயோஜனமே கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதில் நேரம் இல்லை, சமயம் இல்லை, பைசா இல்லைன்னு சொல்லி உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்கு நமக்கு கார் வாங்க பைசா இருக்குது, பைக் வாங்க பைசா இருக்குது, மெத்தை வாங்க பைசா இருக்குது, புரியல, பியூரோ வாங்க பைசா இருக்குது, ஃப்ரிட்ஜு வாங்க பைசா இருக்குது, ஏசி சரி பண்ணக்கு பைசா இருக்குது, எல்லாத்துக்கும் நமக்கு பைசா இருக்குது. ஆனால் உடம்பை கவனிக்க மாட்டோம். என்ன இல்லை? நமக்கு என்ன இல்லை? பைசாவும் இல்லை, ரூபாயும் இல்லை. வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க, நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். நம்ம அக்காக்க மகளுக்கு கல்யாணம் தூர இடத்துல இருக்கும். நம்ம அக்காவுடைய மகளுக்கு கல்யாணத்தை வீடு தூர இடத்துல இருக்கும். அது அங்கெல்லாம் போய் நமக்கு கல்யாண வீட்டில் போகிறதுக்கெல்லாம் நமக்கு என்ன இருக்குது? நேரம் இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் ஒரு டாக்டர் தூர இடத்துல போய் பார்க்கணுன்னா என்ன இல்லை? நமக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. வீடியோ ஒரு கூட போட்டு கிளங்க புரியும். அதனால 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதில் நடைபயிற்சி பண்ணி என்ன பண்ண முடியாது? இந்த மாத்திரையும் நடத்த முடியாது, இந்த இன்சுலின் நடத்த முடியாது, வெயிட்டும் குறைக்க முடியாது. வீடியோ ஒரு கூட போட்டு கிளங்க, நான் சொன்னது கரெக்டாக புரியும் உங்களுக்கு. பேலன்ஸ்டு டயட் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான், பேலன்ஸ்டு டயட். கரெக்டாக இல்லையா? பார்த்துட்டே இருங்க. அப்போ ஒரு ஆளுக்கு ஏன் ப்ரெஷர் வருது? ஒரு ஆளுக்கு ஏன் ப்ரெஷர் வருது? ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது? ஒரு ஆளுக்கு ஏன் கொலஸ்ட்ரால் வருது? இதான் விஷயம். ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது? ஒரு ஆளுக்கு ஏன் கொலஸ்ட்ரால் வருது? ஒரு ஆளுக்கு ஏன் ப்ரெஷர் வருது? தெரியுமா? 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 இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். யாருமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க, நல்லா கேட்டுடுங்க. ஒரு ஆளுக்கு சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலுக்கு காரணமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஒல்லியாக இருந்தால் கூட நீங்கள் நிறைய பேர் டெய்லி மாத்திரை தின்னுட்டே இருக்காங்க, நிறைய பேர் இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்க, ஒல்லியாக இருந்த பிறகு கூட. அப்போ சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, ஃபேட்டி லிவரு, தைராய்டு, பிசிஓடி, கருமுட்டையில் நீர்க்கட்டி, குழந்தையின்மை, மூட்டு தேய்மானம், இடுப்பு வலி, ஃபேட்டி லிவரு, பித்தப்பை கல், தைராய்டு, சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு. நான் இப்போ சொன்னேன் இல்லை, நிறைய நோய் சொன்னேன் இல்லை, எல்லாத்தையும் காரணம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். என்ன இல்லை? எந்த காரணம்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் நாசமாக போயிடும்.
இந்த வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க புரியும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு வழி தான், 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி. நீங்கள் நடைபயிற்சி பண்ணியுள்ள இந்த மாத்திரையை நடத்த முடியாது, இந்த இன்சுலின் நடத்த ஒன்றும் முடியாது. இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கு புரியும். நீங்கள் நடைபயிற்சி பண்ணி இந்த மாத்திரை நடத்த முடியாது, இந்த இன்சுலின் நடத்த ஒன்றும் முடியாது. ஒரு கூட வீடியோ போட்டு கேளுங்க புரியும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னு ஒரு வழி மட்டும்தான், ஒரே ஒரு வழி மட்டும்தான். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, இந்த விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வெயிட்டும் குறைக்க முடியும், இந்த மாத்திரை நடத்த முடியும், இந்த இன்சுலின் நடத்த முடியும். இதை குறைக்கல அப்படின்னா இதை சரி பண்ண விகிதம், பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சரியாகாது. இது சரியாகலை அப்படின்னா நம்ம இரத்த குழாய்க்கு உள்பக்கம் எல்லாம் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இது பாதிப்பு நடத்திட்டு இருக்கும்போது டெய்லி எங்கள் உள்ள போயெல்லாம் பார்க்கலாம் முடியாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், சேர்த்து போயிடுவாங்க. திடீர்னு ஸ்ட்ரோக் இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிக்கும், ஸ்ட்ரோக் அடிக்கும், பக்கவாதம். அதெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டியது எதுன்னு கேட்டால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை சரி பண்ணணும்னு ஒரு வழி மட்டும்தான், நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான உணவு முறை பற்றி ஏதாவது உதவி தேவைப்பட்டால் 9442240748 கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க, ரொம்ப முக்கியமான வீடியோ. ஒரு கூட போட்டு கேளுங்க, கேட்பீங்களா? இந்த தம்பிக்கு பாருங்க, இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 148 86 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல. இந்த பெரியவங்க ரோட்டில் போய் ஓடுங்கன்னு சொல்லலை. இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140 70 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போட்டு விடல. தம்பி நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. எப்படி? பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. இதான் முக்கியமான அவேர்னஸ் வீடியோ, சின்ன வீடியோ. ஒரு கூட போட்டு கேளுங்க, நான் சொன்ன எல்லாம் கரெக்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். மாத்திரை இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தணும் அப்படின்னா இந்த மாத்திரையும் இந்த இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தணும். இல்லை எனக்கு வெயிட்டையும் குறைக்கணும், எனக்கு பிசிஓடி சரியாகணும், எனக்கு ஹார்மோன் பிரச்சனை சரியாகணும், மாதவிடாய் பிரச்சனை சரியாகணும், ஆண்மை குறைவு பிரச்சனை சரியாகணும், தைராய்டு பிரச்சனை சரியாகணும், சுகர் சரியாகணும், ப்ரெஷர் சரியாகணும், கொலஸ்ட்ரால் சரியாகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகணும். இது சரியான மட்டும்தான் நான் இப்போ சொன்ன நோய் எல்லாம் உங்களுக்கு சரியாகும். இன்சுலின் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. ரொம்ப சின்ன வீடியோ, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இதை மறந்துடாதீங்க, நைட் தூங்கும் போது கூட இன்சுலின் எழுதி வச்சுக்கிடுங்க, பேப்பர் எழுதிங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு பக்கவாதம், இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தை பாதிக்குது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தெல்லாம் பாதிச்சு பிளாக் வருது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்டே டியூன்ட் வித் டாக்டர் ஷீபன்.